நீ என்னோட புருஷன், அதனால என் காலை தொடாத. நான் உன்னோட புருஷன் அதனால டச் பண்ண எனக்கு முழு உரிமை இருக்கு. காலை காட்டு. உன் தங்கச்சிக்கெல்லாம் நீதான் பாத்துக்கணும். அக்கா, அக்கா, ரெண்டு பேரும் எதுக்கு அழறீங்க? முதல்ல அழறத நிப்பாட்டுங்க. கண்ணை தொடங்க. இந்த வீட்டுல யாருமே அழக்கூடாது. அது ஏன் மேல சத்தியம். அக்கா, சத்தியம் பண்ணாதக்கா. நீ அழறத எங்களால பார்க்க முடியல, அதனால சத்தியம் பண்ணிடாத. உன்னை அவங்க எப்படி ஏமாத்திருக்காங்க, ஆனா எங்களை எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிற. எங்களை நீ தடுத்துட்ட, ஆனா கண்ணுல இருந்து வர கண்ணீர உன்னால தடுக்க முடியாதுக்கா. நீ சத்தியம் பண்ணாலும் நிக்காது. ஷாலு, நான் எதை வேணாலும் தாங்கிப்பேன். ஆனா ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம், இத தாங்கிக்கவே மாட்டேன். உறவு அப்படின்னா நம்பிக்கை. நம்பிக்கை துரோகம்னா அந்த உறவு முடிஞ்சு போறதுக்கான அர்த்தம். எந்த ஒரு உறவுல நம்பிக்கையே இல்லையோ அந்த உறவு இருந்து என்ன பிரயோஜனம்? அது முடிஞ்சிருச்சு, செத்து போச்சு. இப்போ ரிஷிக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. எந்த ஒரு உறவு மீதம் இல்லையோ
அதுக்காக நான் வருத்தப்படவே மாட்டேன். என் தங்கச்சிங்களும் அதுக்காக வருந்தக்கூடாது. இந்த வருத்தத்திலே நாம நல்லதை பார்க்கணும். கடவுளுக்கு நாம நன்றியை சொல்லணும். கொஞ்ச நாள் ஆயிருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு இல்லையா? எந்த ஒருத்தர் நம்மளோட வாழ்க்கையிலே இல்லையோ, எந்த ஒரு உறவு நம்ம கூடவே இல்லையோ, அதை நினைச்சு நாம எப்பவுமே அழக்கூடாது. நம்ம 3 பேரும் இங்க வந்த போது நம்ம 3 பேரும் தானே இருந்தோம், தனியா இருந்தோம். மறுபடியும் நம்ம 3 பேரும் இருக்கோம். வேற யாரும் கிடையாது. எதையுமே நம்ம இழக்கல, எதையுமே இழக்கல. இதோட நல்ல கதையா இருக்கு. நல்லா தூங்குறாங்க. மாம் எழுந்திரி. அட அம்மா எந்திரி. என் நகைங்க, என்னோட பணம், என் காரு, என் மாளிகை. நேஹா நீயா? இப்ப எழுந்துரு. கொஞ்சம் டைம் என்னாச்சுன்னு பாரு. டைம் என்ன ஆகுது? ஏய் 9 மணியா? எதுக்கடி இவ்வளவு லேட்டா எழுப்புன? மொத்த தெருவியா எழுப்பியா? கொஞ்சம் மெதுவா பேச. எப்படி கத்தணும்னு நீயே கத்துக்கொடு. சரியான ஆந்த. 9 மணிக்கு இந்நேரம் அவங்கள நான் ஓபராய் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்கணும். இவ்வளவு லேட்டா வந்து எழுப்புறியே? எதுக்கு ஆந்தன்னு சொல்ற? நானே லேட்டா எழுந்தேன், அதான் லேட்டா எழுப்புனேன். என் தலையெழுத்தே லேட்டா தான் ஓடுது. ஸ்லோ லோக்கல் ட்ரெயின் மாதிரி. குட் மார்னிங் ஆயிடுச்சா? இப்ப செய்ய வேண்டியதை செய்ய. இன்னும் லேட் பண்ணாம போய் நேரா லக்ஷ்மிய பாரு. சரி, அவ இப்ப எங்க இருக்கா? ஆமா, இங்க 50 ரூம் இருக்கு. அவளை போய் தேடணுமா? ஸ்டோர் ரூம்ல தான் இருப்பா. அப்புறம் நீ எதுக்கடி நின்னுகிட்டே இருக்க? வா, போய் அவங்க எல்லாரையும் நம்ம பிடிக்கலாம். அந்த லக்ஷ்மிய நேரா ஓபராய் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். 6 பேர் வைத்தலாம், என்னால ரொப்ப முடியாது. அவங்க வந்து லக்ஷ்மிய திரும்பவும் கூப்பிட்டுக்க ஏதாவது நாடகம் ஆடினாங்கன்னு வையேன், அப்புறம் பாரு, நான் என்னோட மவுத்த ஓபன் பண்ணிடுவேன். கோடி கணக்குல பணம் கொடுங்கன்னு நான் உங்களை மிரட்டுவேன். ஒண்ணு எஸ் இல்லன்னா நோ. யாரு ஜெயிப்பாங்க? நாம தான். இதத்தான் சொல்லுவாங்க, ஒரே பால்ல 2 6ன்னு. எதுக்கடி இங்கே நிக்கிற? சீக்கிரம் போய் கிளம்பி போடி. போ போ போ. ரிஷி, 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 லக்ஷ்மி, லக்ஷ்மி, ரிஷி எழுந்துரு. எவ்வளவு நேரமா எழுப்புறது? உனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. போட்டுட்டு போறதுக்கு புது ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன். டக்குன்னு போட்டு ரெடி ஆயிட்டு வந்துரு. நான் போய் பிளாக் காஃபி எடுத்துட்டு வரேன். இதோ இப்பவே நான் ரெடி ஆயிடுறேன். இந்த தலைவலி வேற. லக்ஷ்மி, லக்ஷ்மி எங்க போய் தொலைஞ்சா? லக்ஷ்மி, என்னாச்சு சித்தி? நீ லக்ஷ்மியா? போ, தள்ளி போ. லக்ஷ்மி, சித்தி தான் கூப்பிடுறாங்க. லக்ஷ்மி. என்ன சித்தி, என்னாச்சு? வெளியே எங்க போயிட்டு வர? அது வந்து போதும், என்ன நடக்கணுமோ அது நடக்கல. ரிஷி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்ல, சரின்னு சொல்லியிருந்தா எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஆனா முடியல, இழுத்துக்கிட்டே போற. வா, வாக் வாக்குன்றல. சித்தி, வாடி. சித்தி ப்ளீஸ். என்ன ப்ளீஸ்? வாடி. என்ன என்கிட்டயே வா. உன் உருட்டல் மிரட்டல் எல்லாம் உன் பட்டிக்காட்டு ஊர்ல வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம். இந்த வீடு என் பேர்ல இருக்கு. கழுத்து புடிச்சு எட்டி உதச்சி 3 பேரையும் வெளில தள்ளிடுவேன். அப்புறம் இந்த ரூமை வாடகைக்கு விட்டுருவேன். மாசம் மாசம் ஏதாவது காசாவது நான் வரும். உங்களுக்கு காசு தரேன். நாங்க தங்குற ரூமுக்கு எவ்வளவு வாடகை வரும்? 1000 ரூபாய், 1500. நான் உங்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்குறேன். எந்த ரூம்ல நாங்க தங்குறோமோ அதுக்கான வாடகை 2500.
நீயா? நீ எனக்கு பணம் தருவியா? ஆ? ஏண்டி குபேரனோட கஜானா உன் கையில இருக்கா? உன் பணத்திமுறை என்கிட்ட காட்டுற? கசானா இல்ல சித்தி, ஜாப் கிடைக்கும். நான் வேலைக்கு போய் உங்களுக்கு வாடகை கொடுக்குறேன். ப்ரோ. பிடிங்க. இது நீயே கொண்டு வந்த? வீட்டில் யாராவது ஒருத்தர் கொண்டு வரணும்ல. குடிங்க. டாட் எப்படி இருக்காரு? டாட் ஓகேவா? என்ன சொல்றது? சரி, நீங்க லக்ஷ்மி கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? ஃபோன் பண்ணீங்களா? அவங்க எப்படி இருக்காங்க? இல்ல. என்ன ரிஷி ப்ரோ, நீங்க நீங்க லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டிருக்கலாம்ல. யோசிச்சியா? நான் இங்க எப்படி இருக்கேன்னு யாருக்கும் கவலை இல்லல்ல. பின்ன நீயும் எப்படி இருக்கியே? நான் என்ன நினைச்சேன்னா நீ 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 என்னோட தம்பி, என்ன பத்தி யோசிப்பேன்னு நினைச்சேன். நான் எப்படி இருக்கேன்னு. அண்ட் இப்ப லக்ஷ்மியும் வீட்டுல இல்ல. இதுல என் நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சியா? அன்னைக்கு நைட்டு மலை மேல மரத்துல அவளோட சாரிய பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? அதை பார்க்கும்போது அது லக்ஷ்மியோட சாரின்னு தான் நினைச்சேன். அவ ஏதோ அந்த மலையில இருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாலும் நினைச்சேன். நான் எவ்வளவு பயந்து போயிருந்தேன் தெரியுமா? அதுக்கப்புறம் அவ கோவில்ல இருக்கான்னு தெரிஞ்ச உடனே எதை பத்தி யோசிக்காம பைத்திய மாதிரி ஓடுனேன். லக்ஷ்மி கோவில்ல இருக்கான்னதும் எனக்கு எந்த யோசனையும் இல்ல. நேரா அங்க டிரைவ் பண்ணிட்டு போனேன். லக்ஷ்மியை பார்க்கணும்னு மட்டும் தான் இருந்துச்சு, வேற எதுவும் தோணல. இடையில செத்துட்டா கூட பரவாயில்லன்னு தோணுச்சு. எப்படியாவது லக்ஷ்மியை மட்டும் கண்டுபிடிச்சா போதும்னு நினைச்சேன். அவளை பார்க்காம நான் துடிச்சு போயிட்டேன். சரியான நேரத்துக்கு அங்க கோவிலுக்கு போகாம இருந்திருந்தா அவ அங்கிருந்து போயிருப்பா. அவளை தேடி இருக்கவே முடியாது. ஆனா எப்ப நான் லக்ஷ்மி கிட்ட போனனோ அப்ப அவ என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? என்ன வாய்க்கு வந்த மாதிரி திட்டினா. அவ என்னெல்லாம் சொன்னாங்கறத சொன்னா உன்னால அதை நம்ப கூட முடியாது. ஐ நோ ரிஷி ப்ரோ, ஆனா அது நியாயம் தானே? எனக்கும் அது நியாயம் தெரியுது. ஆனா இப்படியா? அதுக்கு நீ இப்படியா என்ன அவ திட்டுவா? ஆயுஷ், நான் ட்ரஸ்ட் மீ, நான் ஒரு வார்த்தை கூட பேசல. அவ என்ன அந்த அளவுக்கு திட்டும் போது நான் அவகிட்ட ஒரு வார்த்தை தான் சொன்ன, வீட்டுக்கு வான்னு. ஆனா அவ 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 வாய்க்கு வந்த மாதிரி பேசினா. அந்த கோவில்ல இருந்து கிளம்பிட்டா. நான் இன்னும் பயந்துட்டேன். அவளை தேடி திரும்பவும் போனேன். கோவில்ல இருந்து அவ எங்க போனான்னு தேடினேன். ஆனா என்னால அவளை கண்டுபிடிக்க முடியல. மனுஷ்காவிய வாய்க்கு வந்த மாதிரி திட்டினேன். லக்ஷ்மி கிடைக்கலங்கிற டென்ஷன்லயும் கோவத்திலயும் எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியாது. ஆனா வாய்க்கு வந்த மாதிரி மனுஷ்காவை திட்டினேன். ஆனா நான் வீட்டுக்கு வரும்போது லக்ஷ்மி இங்க இருந்து போயிட்டா. டாடு என் மேல கோவப்படுறாரு. அவரு என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு. அதான் ஆல்ரெடி அவர் என் கண்ணத்திலேயே அரைஞ்சிட்டாரு. அண்ட் மாம் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அவங்களும் கோவத்துல என்ன அடிச்சாங்க. நான் தான் அம்மாவுக்கு உயிர். நீ என்னோட தம்பி. எனக்காக நீ எல்லார்கிட்டயும் சண்டை போடுவ. இன்னைக்கு எனக்கு எதிராக வந்து நிக்கிற. இன்னைக்கு என்கிட்டயே வந்து சண்டை போடுற. அந்த லக்ஷ்மிக்காக ஏன் ஆயுஷ்? ஏன்? இல்ல நான் என்ன அவ்வளவு கெட்டவனா? இப்படி எல்லாருக்கும் நான் கெட்டவனாயிட்டல. ப்ளீஸ் ஒரு முறை என் மேல எல்லாரும் கொஞ்சம் நம்பிக்கை வைங்க. ஐ ரிக்வெஸ்ட். ஒரு வாட்டி என்னோட ஃபீலிங்ஸையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் எப்படி ஃபீல் பண்றேன், இதெல்லாம் எப்படி தாங்கிக்கிறேன், இவ்வளவு நேரமா இதெல்லாம் எப்படி பொறுத்துக்கிறேன்னு என்ன பத்தியும் கொஞ்சம் யோசிங்களேன். எல்லார் கணக்கும் லக்ஷ்மி மட்டும் தான் தெரியுறா. சரி, உங்களுக்கு பிடிக்கலனா அதையும் நீங்க சொல்லிடலாம். நாங்க 3 பேரும் கீழே போய் இப்பவே சவிதா அக்கா கிட்ட பேசிக்கிறோம். அவங்க ஸ்டோர் ரூமா 1500 ரூபாய்க்கு கொடுக்க தயாரா தான் இருக்காங்க. டெபாசிட்டும் வேண்டாமா, அவங்க கிட்ட தான் பேசிட்டு வரோம். இதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்கன்னா சொல்லுங்க. நீங்க ஒத்துக்கலனா நாங்க 3 பேரும் இந்த ரூமை விட்டுடுறோம். நாங்க கீழே சவிதா அக்கா வீட்டுக்கே போயிடுறோம். அதோட பானியா அவங்க ஜன்னல் ரூம்ல இருந்து பார்த்தா எல்லாமே நல்லா தெரியுது. ஆமா, நான் பார்த்தேனே ஷாலு. அதோட அவங்க ஸ்டோர் ரூம்ல எந்த பொருளுமே இல்ல. ஆமா, நம்ம நிம்மதியா இருக்கலாம். வாக்கா, அக்காக்கு 2500 மிச்சம். நம்ம கீழே போலாம். வாக்கா, நம்ம போய் பேசலாம். ஏய், ஒரு நிமிஷம் நில்லுங்க. 2500 ரூபாய நீ கொடுக்கறியா? ஆமா, ஆனா மாச கடைசியில தான் கொடுப்பேன். டெபாசிட்லாம் கிடையாது. அதோட 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. கிச்சனை யூஸ் பண்றதுக்கு நாங்க சமைக்கணுமே. அதாவது 7500 ரூபாய். இரு இவ என்ன சொல்லிட்டு இருக்கா? நீங்க சும்மா இருங்களேன். நான் கணக்கு போடுறேன்ல. அப்போ பாத்ரூம் யூஸ் பண்றதுக்கு 500 ரூபாய். இல்லனா காமன் டாய்லெட் தான். இல்ல, இது வந்து ஷாலு, அப்ப டோட்டல் பாத்தீங்கன்னா 8000 ரூபாய் எல்லா மாசமும். ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். 8000 ரூபாய், 800 ரூபாய் இல்ல. சரியா கேட்டது இல்ல. எல்லா மாசமும் கொடுப்பியா? எங்க அப்பா சொல்லுவாரு, யாரு விழுந்து நிக்கிறாங்களோ அவன் தான் வாழ்க்கையில ஜெயிப்பானா. கீழே விழுந்தாதானே எப்படி எழுந்திருக்கணும்னு தெரியும். மனசு உடைஞ்சு போயிருக்கு. ஆனா தன்னம்பிக்கை வளர்ந்துதான் இருக்கு.
ஒரே ராத்திரிலையா? துக்கம் ரொம்ப நேரம் மனசுல இருக்க கூடாது. யாரு கூட இந்த மாதிரி தங்கச்சிங்க இருக்காங்களோ அவங்களுக்கு சீக்கிரமா நல்ல விடியல் வரும். ம், டன் டன் டீல். மாம், சரி நானும் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்த மெமரி பண்ணிக்கோ. 2 நாள்ல உனக்கு வேலை கிடைக்கலன்னு வை, சவிதா அக்கா ரூம்ல இல்ல, இந்த ரூம்ல கூட நான் உன்னை தங்க விட மாட்டேன். அப்புறம் தெருவுல அலைய வேண்டியதான். அப்பதான் உங்க உங்களுக்கு பேச்சு கேட்கறதுக்கு என்கிட்ட டைம் இல்ல. வேலை தேடுறதுக்கு 2 நாள் தானே டைம் இருக்கு. அப்போ இங்க நின்னு உங்க பேச்செல்லாம் எங்களால கேட்டுட்டு இருக்க முடியாது. காட், லக்ஷ்மி அவளோட மொத்த கோபத்தையும் என் மேல காட்டிட்டா. என்னோட மொத்த ஃபேமிலி என் மேல கோவப்படுறாங்க. ஆனா என் நிலைமை என்ன? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை யாரும் கேட்க தயாரா கொடுக்கல. யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க. அங்க ஒரு வார்த்தை பேச கூட எனக்கு லக்ஷ்மி சான்ஸ் கொடுக்கல. ஆமா, எதை பத்தியும் யோசிக்காம தீர்ப்பு சொல்லிட்டு போயிட்டா. அட, கொலை பண்ணவனுக்கு கூட அவன் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். கொடுக்குறாங்க தானே. ஆனா நான் என்ன பண்ண? கொலையை விட பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஆயுஷ். இப்ப நீயே சொல்லு, எதுக்காக நான் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ண? அது ஆயுஷ், நான் உன்கிட்ட தான் கேட்கிறேன், எதுக்காக நான் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ண? நான் தான் ஃபேமிலியை ஃபோர்ஸ் பண்ணனா? நான் தான் பிரஷர் கொடுத்தனா? லக்ஷ்மியை கட்டி வைக்க சொன்னா? என் தோஷத்துக்காக லக்ஷ்மி நான் இங்க கூட்டு வந்தனா? அப்படி இருக்கும்போது எல்லாரும் எதுக்காக என்ன ப்ளேம் பண்றீங்க? எதுக்காக எல்லாரும் என்ன திட்டுறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. நான் என்னமோ ரொம்ப கெட்டவன், ஏதோ ஒரு மோசமானவங்கிற மாதிரி ட்ரீட் பண்றாங்க. நான் அப்படிப்பட்டவனா? நீயே சொல்லு. லக்ஷ்மி ஏமாத்தினது நான் தான் நீ நினைக்கிற ஆயுஷ்? எனக்கு உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியணும். நீ சொல்லு, உனக்கு என்ன தோணுது? ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ ஆயுஷ். நான் 1000 தடவைக்கு மேல முயற்சி பண்ணேன். நான் லக்ஷ்மி கிட்ட மலிஷ்காவை பத்தி சொல்லணும் எவ்வளவு ட்ரை பண்ணேன். ஆனா அவ தான் திரும்ப தடுத்தா. நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? என்னோட சிச்சுவேஷன் அப்படிதான் இருந்துச்சு. என்னால மலிஷ்காவை பத்தின உண்மையை அவகிட்ட சொல்ல முடியல. ஆனா ட்ரஸ்ட் மீ ஆயுஷ், லக்ஷ்மியோட டெஸ்டினி தான் அங்க அவளை கூட்டு வந்திருக்கு. மலிஷ்காவை நானும் கல்யாணம் படிக்கிறதா பாத்துறேன். இதுல என்னோட ஃபால்ட் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் எதுக்கு என்ன ப்ளேம் பண்றீங்க? இங்க பாரு ஆயுஷ், நீ என்னோட தம்பி தானே. இப்போ நீயே சொல்ல. ரிஷி ப்ரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க எனக்கு அண்ணன் மட்டுமா? இல்ல ப்ரோ, நீங்க தான் எனக்கு எல்லாமே. நீங்க என்ன வேதனை வலி அனுபவிக்கிறீங்கன்னு எனக்கும் தெரியுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஆனா இப்போ நீங்க எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்களேன். நீங்க எங்க இருக்கீங்க? அதே இடத்துல தானே இருக்கீங்க. அதே மாதிரி உங்க ஃபேமிலி எங்க இருக்காங்க? எங்க இருந்தாங்களோ அங்க தானே இருக்காங்க. ஏதாவது பறிப்போச்சா? யாராவது ஏமாத்துனாங்களா? இல்ல. ஆனா லக்ஷ்மி அவங்களை ஏமாத்தி இருக்கோம். அவங்க உடைஞ்சு போயிருக்காங்க. ஒரு நிமிஷத்துல வாழ்க்கையே போச்சு. லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிட்டது துரதிருஷ்டம், சரிதானே ப்ரோ? ஆனா மலிஷ்காவை கல்யாணம் பண்ணது அது துரதிருஷ்டம் இல்ல, அது உங்களோட முடிவு. அது இப்ப தப்பா போச்சு. அதோட ப்ரோ, நீங்க 1 வருஷம் வெயிட் பண்ணிருக்கலாமே. கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தா நீங்க எல்லாத்தையும் சொல்லிருக்கலாம். அவங்க எவ்வளவு தடவை தடுத்திருப்பாங்க, நீங்க எத்தனை தடவை சொல்லாம? அக்கார்டிங் டு யூ ஆயுஷ், லக்ஷ்மி விஷயத்துல நான் தப்பு பண்ணிருக்கேன். ப்ரோ, ரிஷி ப்ரோ, நீங்க கேட்டதால நான் சொல்லிட்டேன். அதானே, நான் தப்பு பண்ணிருக்கேன். ஆமா. அப்ப சரி, நான் தான் குற்றவாளி. இப்ப என்னோட பொறுப்புல இருந்து நான் பின்வாங்க போறதில்ல. போய் மொத்த ஃபேமிலி கூட்டுவா. எல்லாருக்கும் மேல கோபணுமா? என்ன அடிக்கணுமா? அடி bro, அடி. என்ன நல்லா அடி. பண்றீங்க நீங்க? எல்லாரையும் கூப்பிடு. பைக் வந்த மாதிரி பேசிட்டு எல்லாரையும் என்ன அடிக்கட்டும். மாமா கூப்பிடு, டாடி கூப்பிடு, மத்த எல்லாரையும் கூப்பிடு. பட் நான் சொல்ற விஷயத்தை கொஞ்சம் கேளுங்க. நான் என்ன சொல்ல வரணும் அதை காது கொடுத்து கொஞ்சம் கவனிங்க. ஆனா உங்களுக்கு தான் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையே. நான் என்ன சொல்ல வந்தாலும் அதை நீங்க கேட்க மாட்டீங்கல்ல. சரி, பரவாயில்ல. எல்லாரும் இங்க இருந்து போங்க. எல்லாரும் போங்க. நானே என்ன பாத்துக்கிறேன். அக்கா, அதுல என்ன இருக்கு? இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இந்த வேகன்சி எல்லாம் வந்திருக்கு. நான் நேரா அங்கேயே போய் பாக்குறேன். ஆமாக்கா, நீ போ. நான் உனக்காக நம்ம அப்பா கிட்ட வேண்டிக்கிறேன். அக்கா, ஒரு நிமிஷம் இரு. இந்தக்கா, சக்கரை சாப்பிடு. நல்ல காரியத்துக்கு போகும்போது அம்மா கொடுப்பாங்கல்ல. அக்கா, அப்பா ஒரு விஷயம் சொல்வாரு, ஞாபகம் இருக்கா? போடா கண்ணா, போய் ஜெயிச்சிட்டு வா. ஜாப் கிடைச்சிருச்சுன்னு நீ நினைச்சுக்கிட்டே போ. ரிஷி ப்ரோ, நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க அந்த அந்த பொண்ணோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ரோ.
நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறத அவங்க கண்ணால பாத்துட்டாங்க. அங்கேயே அவங்க உடைஞ்சு போயிருப்பாங்க. அதோட அவங்க உலகமே என்னோட உலகத்தை பத்தி கொஞ்சம் யோசி ஆயுஷ். நான் இங்க தானே இருக்கேன். ஆனா அவ அங்க காட்டின கோவத்தால இங்க நான் எல்லாரையும் மொத்தமா இழந்துகிட்டு இருக்கேன். டாட், மாம், நீ, பாட்டி எல்லாரும் என்ன விட்டு தூரமா போறீங்க. இதுக்கு காரணம் அந்த லக்ஷ்மி. இந்த மொத்த வீட்டுக்கும் இந்த மொத்த ஃபேமிலிக்கு இன்னும் கொஞ்சம் மாசத்துல இதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்தே இப்படி பண்றாங்க. அது ரிஷி ப்ரோ கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் தானே தெரியும். அப்போ நான் அதுக்காக இப்ப என்ன ஆயுஷ், அவளுக்கு அப்ப தெரிய வேண்டியது இப்ப தெரிஞ்சிருச்சு அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த விஷயத்துல என்னோட ஃபேமிலி இன்வால்வ் பண்ணணும்னு நினைக்கல. சோ அப்படி மனுஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது அங்க லட்சுமி வந்து நிப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு இதெல்லாம் தெரியாது. இதுதான் விதினா அதை மாத்தவும் முடியாது. ஆனா என்னோட முடிவு கரெக்ட் தான். ஆனா இதை நானே ஒத்துக்கிறேன். இதுல ஒரு விஷயம் மட்டும் தப்பு. அந்த ஒரு விஷயத்துக்கு நானே வருத்தப்பட்டேன். ஆனா நேத்து வரைக்கும் தான். அது அங்க லக்ஷ்மி நானும் மனுஷ்காவும் கல்யாணம் பண்ணிக்கிறது கண்ணால பாத்துட்டா. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அதுக்கு பதிலா லக்ஷ்மி எனக்கு பண்ணால அதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். என்கிட்ட மோசமா நடந்துகிட்டா, ரொம்ப மோசமா.